ஒருவராய் அதிசயங்களை செய்கிற தேவனே, இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவனே, நன்மைகளின் நாயகரே உங்கள் ஸ்தோத்திரம். இருளையும் வெளிச்சத்தை முதலாக இருக்க தேவனே, பரிசுத்தரே உங்கள் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, நிச்சயமாக எங்களுக்கு ஒரு முடிவை தந்தருளுகிறவரே, தெய்வமே உங்கள் ஸ்தோத்திரம். அப்பா பரலோக ராஜாவே, கர்த்தாவே, கர்த்தரே, நிம்மதியே, நிரந்தரமே, ஆண்டுடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். ஏனெனில் நிம்மதியே, நம்பிக்கைக்கு பாடுகிறே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை விளங்க செய்கிறவரே, என் சுகமே, என் பலனே, கிருபையுள்ளவரே, பரலோக ராஜாவே, ஆனந்தத்தின் சத்தத்தை ஆனந்தமாக எங்களை ஆர்ப்பரிக்கிறது வாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். பெரியவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கர்த்தரே, என் அன்பே, என் ஆர்வீரே, மகிமையுள்ளவரே, இருவர கற்புள்ள பட்டைகளிலிருந்து வெளிப்படுகிறவரே, ஜெப ஆவி எங்களுக்கு தந்தருளுகிறவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவர் எங்களோட பேசுகிறே. நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நிரந்தரமே, அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதிக்கு கட்டினவரே, தோவாசனாலை தந்தவரே, தோவாசனாலை தேவ சமூகத்தை அனுசரிக்க தேவன் தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பெரியவரே, நல்லவரே, ஜெயம் கொடுக்கிறவரே, அன்பே, எங்கள் ஆறுதலே, விடுதலை நாயகரே, கர்த்தாவே, கர்த்தரே, மாம்சமான எல்லாருமே ஆவியை ஊற்றினவரே, எங்களையும் தீர்மானத்தின்படி ரட்சித்தவரே, பரிசுத்தமானவரே, ஸ்தோத்திரம். எங்கள் விடுவெளியே, ஜெபிப்போம். காலை பொழுது தேவ சமூகத்திலே நாங்கள் உபவாசத்தோடு கூடி வர கர்த்தர் பாராட்டின இந்த கிருபைக்காய் நன்றி செலுத்தி, இந்த நாளிலும் இந்த காணொளி காட்சி மூலமாய் இந்த உபவாச ஆராதனை பங்கெடுக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் தருகிறோம். இந்த நாளிலே எங்கள் செப ஆவினால் நாங்கள் செபிக்கத்தக்க வாஞ்சை உள்ளவர்களாய் உடைய சமூகத்தில் காணப்பட எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இதோ உடைய சுதந்திரத்தை உம்முடைய பங்குமாய் இருக்கிற எங்களை ஐயா உடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராய், உடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராய் உடைய வார்த்தையை கொண்டு அழைத்த ஜனங்களை உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராய் கொண்டு போகும். உம்முடைய வாசஸ்தலத்திற்கு நேராய் எங்களை நிலைநாட்டுகிற தேவதையா, தொடர்ந்து இந்த உபவாச நாளிலும் நாங்கள் கருத்தாய் உம்மை தேடி, கருத்தாய் உம்மை தேடி கண்டு கர்த்தர் ஜெப ஆவியினால எங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே நிரப்பும். நாளைய தினத்திற்காய் இந்த நாள் முழுவதும் நாங்கள் தெய்வீக சிந்தையோடு காணப்பட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலங்களிலே மீண்டும் வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த உபவாச நாளில் தேவ சமூகத்திலே நாம் சற்று தேவ பாதத்திலே அமர்ந்து
பாடலை பாடி சுத்திகரிப்போடு கூட தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்போம். பாடலை பாடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இந்த உபவாச நாளிலேயும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, வலியாய் வந்தே பரிசுத்தமானவரே, 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 ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆற்றலானவரே, பேச்செல்லாம் உமதாக, வினைவெல்லாம் உமதாக, பேச்செல்லாம் உமதாக, நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், விருப்பம் செயல்படி விருப்பம் ஆளுகை செய்யும் ஆவியானவரே, வலியாய் வந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே,
ஐயா அப்பாவை அறிந்திடவே வெளிப்பார் தாருமையா மணக்கங்கள் மொழிபெற மணக்கங்கள் மொழிபெற மகிமையே அச்சாயம் மகிமையே அச்சாயம் ஆளுகை செய்யும் பணியாய் தந்தே பரிசுத்தமான ஆளுகை செய்ய ஆவியானவரே பணியாய் தந்தே பரிசுத்தமான ஆளுகை செய்யும் ஹரியாய் தந்தே பரிசுத்தமாக ஆளுகை செய்ய பலியாய் தந்தே பரிசுத்தமாக அன்பினாலே அகலமுயர் உணரணுமே நினைப்பதற்கு செவிப்பதற்கு நினைப்பதற்கு செவிப்பதற்கு அதிகமா செய்ப்பவர் அதிகமா செய்ப்பவர் ஆளுகை செய்யும் பலியாய் தந்தே பரிசுத்தமாக ஆளுகை செய்ய ஆவியானவரே எல்லாரும் அர்ப்பணித்ததான் பலியாய் தந்தே பரிசுத்தமாக சங்கீத கீர்த்தனையோ
கீதம் கீர்த்தனையோ பிறரோடு பேசணுமே என் நேரம் எப்போதும் என் நேரம் எப்போதுமே நன்றிவனே செலுத்தலும் நன்றிவனே செலுத்தலும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே ஆளுகை செய்ய ஆவியானவரே பலியாய் தந்தே
நன்பின் வெள்ளமே எதிரான எண்ணங்கள் எதிரான எண்ணங்கள் கீழ்படுத்து 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 ஆளுகை செய்ய ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தரானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே மையாளல்ல ஆவினா மையாளல்ல ஆவினா எழுதுமே எழுதுமையா எழுதுமே ஆளுகை ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தரானவரே புதிதாக்கும் பரிசுத்தரே புது படைப்பாய் மாற்றுமையா புதிதாக்கும் பரிசுத்தரே புது படைப்பாய் மாற்றுமையா உடைத்து விடே ஒரு மாற்று உடைத்து விடே ஒரு மாற்று பண்படுத்து பயன்படுத்து பண்படுத்து பயன்படுத்து ஆளுகை செய்ய ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தரானவரே
பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் உபவாசத்தோடு உடைய பணிகளை செலுத்த தேவரீர் உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் காயம் வெட்டுகிற எங்கள் கர்த்தர், எங்களுக்கு எத்தனை காயங்கள் இருந்தால் உடைய வார்த்தையை அனுப்பி எங்களை காயங்களை கட்டுகிற தேவன், இந்த நாளிலே உடைய சமூகத்தில் உடைய வார்த்தை அனுப்பி உடைய வெளிப்பாடுகளை அனுப்பி எங்களை உயிர்ப்பித்து தேவ சமூகத்திலே உயர்ந்த பாத்திரமாக உயர்ந்த காணிக்கையாக எங்களை நிறுத்தும்படியாக அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும். எங்கள் மிகவும் எச்சாரமாக இருக்கிறவர், எங்கள் மனக்கண்கள் இன்னும் தெளிவாக ஆக்கட்டும். தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய இருதயமாக எங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பமாக நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாம் இன்னும் கூட நாம் பார்ப்போம். உபவாச நாளிலே நான் விசுவாசிக்கிறேன், நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய கூடாரங்களிலே உபவாசித்து தேவனுடைய சபையிலே உபவாசித்து நியமித்திருக்கிற நாளை தினத்தை ஆராய்க்குமாக நீங்கள் உபவாசித்து சுத்திகரிப்பு செய்து ஆயத்தப்பட்டு வருவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாளைய தினத்தில் சரியாக 8 மணிக்கு ஆராதனை துவங்கும். நீங்க ஆன்லைன்ல ஒவ்வொருவரும் சரியான வேலையில ஆயத்தத்தோடு அமர்ந்திருங்கள். இந்த நாளை சுத்திகரிப்பு செய்து தேவ சமூகத்திலே ஆயத்தப்படுங்கள். நிச்சயமாக எப்படி நாம் ஆண்டவரை நாம் தேவ சமூகத்திலே திருச்சபையில வந்து ஆராதித்தோம், அப்படியே மீண்டும் கூட நீங்கள் அப்படியே வந்து தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று நீங்கள் காணத்தக்கதாக உபவாச நாட்களை நீங்கள் ஆசரிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். லூகாஸ் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அவனல்ல இவனே நீதிமாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் அவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்தப்படுவன் எவனும் உயர்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். இதுதான் தேவனுடைய நீதி, தேவனுடைய சத்தியம். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். 2 பேர் ஜெபம் பண்ணும்படியாக ஆலயத்துக்கு தேவாலயத்துக்கு போனார்கள் என்று பார்க்கிறோம். வேற எங்கேயும் போல, தேவாலயத்துக்கு தான் போனாங்க. நாம் கூட அவளாய் தேவாலயத்துக்கு வந்து ஆராதிக்கும்படியாக நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். தேவாலயத்துக்கு போய் எப்போது நான் ஆராதிப்பேன், எப்போது ஜெபிப்பேன், எப்போது நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் கடந்து வந்து நிற்பேன் என்று அவளோடு காத்திருக்கிற திருச்சபையை இந்த நாளில் உங்களுக்கு தேவன் பேசுகிற வார்த்தை. பரிசேயன் ஆயக்காரன் 2 பேரும் ஜெபம் பண்ண வந்தார்கள். ஒருவருடைய ஜெபம் எமோஷனாக இருக்கிறது. அல்லேலூயா. தமிழ்ல எமோஷனுக்கு என்ன சொல்ல?
ரொம்ப அடக்கம் இல்லாதபடி ஜெபம்ங்கிறதுல அடக்கம் இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ரொம்ப அடக்கம் இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தை நோக்கி எது நோக்கி இருக்கிற தேவனுடைய ஜனமே, தேவ சபையே, தாழ்மை என்கிறதுக்கு அடக்கம் இருக்கிறது. அவர் உயர்ந்தவராய் இருந்தும் தன்னை தாழ்த்துவரை நோக்கி தான் பார்க்கிறார் என்று 138ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. சங்கீத புத்தகம் 138:6 வாசிக்கலாம். கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் அவர் உயர்ந்தவரை நோக்கி பார்க்கவில்லை. அவர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்ந்தவரை நோக்கி பார்க்கிற கர்த்தர். அல்லேலூயா. லூக்காஸ் சுவிசேஷத்திலே ஒரு பாடல் சொல்லப்படுகிறது. துதித்தாள். மரியாள் துதித்து பாடின பாட்டுல லூக்கா 1:51 நம்முடைய உயரத்திலே பராக்கிரம் செய்தார், இருதய சிந்தைகள் அகந்தையுள்ளவரை சிதறித்தார், பலவாண்டிய ஆசனங்களிலிருந்து தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார். பரிசுத்தவர்களை நன்மையால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை பெருமையாக்கி அனுப்பிவிட்டார். தாழ்மையானவர்களை உயர்த்துகிற தேவன். அடக்கமுள்ள காலங்களாக தேவன் நம்மை இந்த நாட்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். ஆயக்காரன் பரிசேயன் 2 பேருமே ஜெபிக்க கடந்து வந்தார்கள். அடக்கமில்லாதபடி எமோஷனாக ஜெபிக்கிறார். தாழ்மை இல்லாத ஒரு அடக்கம் தேவை. தேவனே, நான் பெரியார், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல இந்த ஆயக்காரரை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசவாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பை அடித்துக் கொண்டு தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நிதிவாக்கப்பட்டான், தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி திரும்பி போகிறான்? அல்லேலூயா. கடந்த நாட்களை நீ ஆலயத்துக்கு வந்து எப்படியோ திரும்பி போயிருக்கலாம். ஆனால் இந்த லாக்டவுனுக்கு அப்புறமாக நீ ஆலயத்திற்கு வந்தால் எப்படி திரும்பி போக வேண்டும்? கடந்த நாட்களை ஆலயத்துக்கு வந்தோம், திரும்பி போனோம். ஆனால் இங்கே ஒருவன் ஆலயத்துக்கு திரும்பி போகிறான், உயர்த்தப்பட்டவனாக திரும்பி போகிறான். தேவன் மெச்சி உயர்த்துகிறார். உங்களை தேவன் மெச்சி கிருபையாக உயர்த்தி பேசக்கூடிய கிருபையில் வருவோம். ஆலயத்துக்கு போவோம் முக்கியம் இல்லை, எப்படி போவோம் அது ரொம்ப முக்கியம். இந்த உபவாச நாளிலே நாம் அதைத்தான் பார்க்கிறோம். வீட்டுக்கு எப்படி திரும்பி போவோம்? கடந்த நாட்கள்ல, கடந்த வருஷங்கள்ல, கடந்த மாதங்களே வந்தோம் போனோம், வந்தோம் போனோம். ஆனால் இயேசு சொல்கிறார், அவன் அல்ல, இவனாய் நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். உன் வீட்டுக்கு நீ எப்படி போய் கொண்டிருந்தாய்? கடந்த நாட்கள்ல நீதிமானாக்கப்பட்டு போனாயா? தேவனை பாடினோம், ஆராதித்தோம், நல்ல உபதேசங்களை கத்த தந்தார். ஆனால் தாழ்த்தி அர்ப்பணித்து நீதிமானாக்கப்பட்டோமா? அதுதான் முக்கியம். ஆலயத்துக்கு வந்தது முக்கியம் அல்ல, ஜெபம் பண்ணது முக்கியம் அல்ல, ஆராதித்தது முக்கியம் அல்ல. எப்படி நீ போனாய்? நீதிமானாக்கப்பட்டு போனாயா?
மால் திறந்தாச்சு, சாராய கடை திறந்தாச்சு, அநேக செய்திகள் போடுறாங்க, எல்லாம் திறந்தாச்சு. அல்லேலூயா. ஆனால் ஏன் தேவனுடைய ஆலயம் திறக்கவில்லை, ஏன் அது அறிவிப்பு கொடுக்கவில்லை என்று அநேகருக்கு கேள்வி. முதலாவது நம்முடைய பூட்டிய இருதயத்தை திறப்போம், அவர் திறக்க போகிறார். அல்லேலூயா. நம்முடைய பூட்டிய இருதயத்தை திறப்போம். தேவ சமூகத்திலே எவ்வளவோ தேவனுடைய உபதேசங்களை தேவனை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கப்பட்டு நீதமாக்கப்பட்டு போனோமா? நீங்க தேவனை ஆராய்த்தோம். ஓ, டெலிஃபுல் மெசேஜ், பியூட்டிஃபுல் மெசேஜ், ஆசம். அல்லேலூயா. இப்போ இந்த யூடியூப்ல ஃபேஸ்புக்ல பாக்குறோம், அப்படித்தான் இதுலயும் சொல்லிட்டு போயிருப்பீங்க. ஆசம், பிரமிக்கத்தக்கதான வார்த்தை, டெலிஃபுல் மெசேஜ், ஆலயத்தில் வந்து வெல்கம். ரொம்ப ஆசை, நல்லதுதான். ஆனால் நான் சொன்னதில்லை, நீதிமாக்கப்பட்டு தேவனிடத்திலே போடுமா? தேவன் உங்களை பார்த்து வெல்கம் என்று சொல்ல வேண்டும். தேவன் உங்களை பார்த்து பிரமிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். தேவன் உங்களை பார்த்து அசந்து போக டெலிஃபுல்லாக இருக்க வேண்டும். இந்த ஆயக்காரனை பார்த்து அல்லேலூயா ஆசம் என்று சொல்கிறார். நீதிமான். அப்படித்தான் நம்ம திரும்பி போனோம். அவர் தேவ சமூகத்திலே நாம் வருவது முக்கியம். ஆனால் தேவனை பலி செலுத்த வேண்டும், ரொம்ப முக்கியம். அநேகர் ஆலயத்துக்கு வரணும்னு சொன்னா உயிர்ப்பிக்கக்கூடிய செய்தியை கேட்போம். விடமாட்டேன்னு சொன்னா, ஆனால் மோசே போராடி முழுமையாக போய் ஆராதிக்க போவேன் என்று சொன்னான் இல்லையா? முதலாவது இந்த தேசத்திலே ஆராதிங்க என்று சொன்னான். எகிப்தில் ஆராதிக்க அருவருக்கு போங்க, 3 நாள் பிரயாணப்பட்டு போவாதீங்க, அதிக தூரம் போக வேண்டாம் சொன்னான். இல்லை, நாங்கள் போவோம் அதிக தூரமாக, நாங்கள் 3 நாள் பிரயாணப்பட்டு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டோம். சரி போங்க, புருஷர்கள் மாற்று போங்க, குழந்தைகள் போக வேண்டாம். அதற்கு முடியாதுன்னா இப்ப போங்க, குடும்பம் போங்க ஆராதிக்க. ஆனா ஆடு மாடுகளை பலிகளை செலுத்துவதற்கு ஒண்ணு கொண்டு போவாங்க, முடியாதுட்டான். நான் கர்த்தருக்கு அங்க போய் ஏவப்பட்டபடிதான் ஆராதிக்கணும். நீங்கள் எப்படி ஆராதிக்க வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஆடு மாடுகள் ஒரு குழப்பம் பின்வாங்குவதில்லை என்று சொல்கிறார். கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு, பலி செலுத்துவதற்கு எப்படி வரப்போகிறீர்கள்? ஆலயத்துக்கு போன எமோஷன் இருக்கிறது. எதை செலுத்த போகிறோம் கருப்பொருள் இல்லாத இருக்கிறார்கள். தேவ ஆலயத்துக்கு போற எதற்கு போகிறோம்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் சொன்னே மகிழ்ச்சியாக இருந்தது. எதற்கு போகிறோம்? எமோஷன் ஆகக்கூடாது. நல்ல பலிகளை செலுத்துவதற்கு மறந்துவிடக் கூடாது. கர்த்தரிடத்திலே உணர்ச்சிபூர்வமாக பலி செலுத்தி ஆராதிக்கிற மறந்துடக்கூடாது. யாக்கோபுங்கிற பக்தன் மறந்துட்டான். தன் நாட்கள்ல 28ஆம் அதிகாரத்துல அவன் பலி செலுத்தி கூடிய இடம் பெத்தேல், வானத்தின் வாசல். பொருத்தனை செய்யப்பட்ட இடத்துக்கு போகணும். 10 முறை சம்பளம் ஆக்கப்பட்டு 20 வருஷம் தன்னுடைய மாமா வீட்டிலே அல்லல்பட்டு ஆசீர்வதித்து அனுப்புகிறார்.
அவன் செல்லக்கூடிய இடத்தை மறந்து வேற இடத்தில் போய்விட்டான். வேற இடத்தில் போய் பலி செலுத்தினான். கர்த்தர் போர் போது எமோஷனா இருக்கக்கூடாதுங்க. இங்க கவனிக்க வேண்டும். நீ போன் சொன்னா எமோஷன் ஆயிட்டான். ஏன் எங்க எது எங்க போய் பலி செலுத்தணும், எண்ணத்தை கொண்டு செலுத்தணும் என்று தெரியாம போயிடான். 33ஆம் அதிகாரத்துல கடைசி 3 வருஷத்துல வேற இடத்துல போய் பலியிடப்பட்டான். அவன் போகக்கூடிய இடம் பெத்தே. 34ஆம் அதிகாரத்துல அவனுடைய குடும்பம் ஒப்பு கொடுக்கப்பட்டு வாசனை கெடுக்கப்பட்டிருக்கிறான். 35ஆம் அதிகாரத்துல தேவன் சொல்கிறார், go back, மீண்டும் பெத்தேலுக்கு போ. ஏசா அவன் சகோதரனுக்கு ஓடிக்கும் போது எங்க நான் தரிசனமான ஒரு கல்ல வச்ச தூணியப்பா, அங்க பெரிய ஒரு சொப்பனத்தை பாத்திய, அங்க உனக்கு வாக்கு பண்ணன, நீ பொருத்தனை பண்ணிய, கோ பேக். எமோஷன் ஆயிடும். போர் சொல்ல சில பேருக்கு ஒரு ஆசீர்வாதமோ எதையாவது ஒன்று பெற்றுக்கொண்டா ரொம்ப லாங் பீரியடா இருந்து எதையாவது ஒன்று நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். அது வரும்போதோ அதை பெற்றுட்டா உடனே சில பேருக்கு கைகால் தெரியாம கால் தரையில நிக்க வேண்டியது. நெடுங்காலமாய் காத்திருக்கிறோம். இன்றைக்கு நாட்களில் கூட போறதுன்னு போறோம். போறதுன்னு என்னையாவது லாக்டவுன் முழுமையா திறந்து ட்ரெயின் விட்டாச்சு, ட்ரெயின் விட்டுருவாங்க, வேற ஸ்தலங்கள் திறந்துரும், ஆலயம் திறந்துரும். ஆனா பார்த்தா ஆலயத்துக்கு வரணுமே என்ன செய்யறதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து ஓவர் டைம் தான் செய்யணும். ஆலயத்தை மாறணும். ஆலயத்தை தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் மறந்துடக்கூடாது. நல்ல துதியோடு விட நன்றி வழியோடு வர வேண்டும். காணிக்கைகளோடு விட உபவாசத்தோடு விட ஜீவியத்தை நாம் விட்டு விடக்கூடாது. எமோஷன் ஆகிடக்கூடாது. அடக்கம் தேவை. தன்னை உயர்த்தும் போது ஒரு அடக்கம் தேவை. தன்னை தாழ்த்த தெரிய வேண்டும். ஆவிக்குரிய ஜனமே தன்னை உயர்த்தும் போது தாழ்த்த தெரிய வேண்டும். ஆலயத்துக்கு வந்தோம் ஏதோ வீட்டுக்கு போனோம் கிடையாது. நீதிமணக்கப்பட்டு போனோமா? யாரும் போனவன போயிட்டாங்க. தேசத்துக்கு போன்னு சொன்னார், போறோம். ஆனா எங்க போறான்? எதை செய்ய போறான்? எந்த இடத்துல என்ன பலியை நீ செலுத்த வேண்டும்? இதை உணராது இருக்கிற திருச்சபை காலம் முழுவதும் முடவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே பெரிய முடவன் யார் தெரியுமா? இந்த உலகத்திலே பெரிய முடவன் யாரு? கண் இருக்குது, காலு கண் தெரியாதவன், பிளைண்ட், ஊனமுற்றவர்கள் பெரிய சாதனை சாதிக்கிறாங்க. தன் பலம் என்ன, தன் பலவீனம் என்ன, இதை உணராதவன் வாழ்க்கையை பெரிய முடவன். என் பலம் என்ன, என் பலவீனம் என்ன, இதை உணரணும். யாக்கோபு அதுக்கப்புறம் உணர்ந்துட்டாங்க. அந்நிய தேசத்தில் அவன் வாசனை கெடுத்து கோபன் பெத்தேலுக்கு போனான். மீண்டும் தேவன் தரிசனமானார். அதுக்கப்புறம் மீண்டும் கூட அவனுக்கு தரிசனமாகிறார். ஒரு இடத்துல மீண்டும் கூட அவனுக்கு தரிசனமாகிறார். அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாமா? மீண்டும் தேவன் தரிசனமாகிறார். 46 ஆதியாம் 46:2. ஆதியாம் 46:2. அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவன், நான் தேவன், நான் தகப்பனாகிய தம்முடைய தேவன். நீ இந்த தேசத்துக்கு போக புறப்பட பயப்பட
கவனிங்க, எந்த சூழ்நிலை தேவன் இப்படி அவனை பேசுறாரு? எத்தனை வருஷமா யோசேப்பை காணவில்லை? 17 வயசுல அவன் 13 வருஷத்துக்கு அப்புறமா 30 வயசுல பெரிய அதிபதியாக இருக்கிறான், பிரைம் மினிஸ்டர். தன் மகன் இறந்து போயிட்டான் என்று சொல்லிட்டார்கள். ஆனா அங்கே சொல்கிறான் 45:26 யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூச்சடைத்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்புக்கு தன்னுடைய சொன்ன வார்த்தைகள் யாவற்றையும் அவனுக்கு சொன்ன போது தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பை அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோது அவருடைய தகப்பனுடைய யாக்கோபுடைய ஆவி உயிர்த்தது. நெடுங்காலமா முடிந்தது என்று சொல்ல கதையில எப்படி இருக்கும்? ஆவி உயிர்ப்பிக்காதா? இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கிறான்னு வைங்க, நாளை தினம் எல்லா லாக்டவுன் முடிந்தது, ட்ரெயின்கள் உங்களுக்கு விடப்படும், வேலை தலங்கள் திறக்கப்படுகிறது, ஆலயம் திறக்கப்படுகிறது, எல்லாம் சொல்லி அல்லேலூயா. நீங்கள் எத்தனை மாத வேலைக்கு போகலையோ அந்த 3-4 மாத சம்பளத்தை உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்படி சொல்லிட்டா போதும், ஆவி உயிர்த்திரும். செத்து போய் கிடந்தவங்க உயிர்த்து உட்கார்ந்து இருப்பான். அல்லேலூயா. நீ கவனிக்கணும், உயிர்த்தது இப்படித்தான் உயிர்த்ததுங்க. ஆவி உயிர்த்த உடனே உயர்த்த போது என் மகன் பிரைம் மினிஸ்டரா இருக்கான். கதையா சொல்றானே, வண்டி கதையா. வண்டியை கொண்டு வந்ததுனால வண்டியா இறக்கி விடுறானே, கதையை வச்சு விடுறானே. யார்கிட்ட? தகப்பன்ட்ட. உன் பிள்ளைப்பா இப்படி இருக்காங்க, எல்லாத்துக்கும் அது பிரைம் மினிஸ்டரா இருக்கான். சாதாரண அவன் கீழே தான் எல்லாம் எங்களை விசேஷ கவனிக்கலாம் கவனிக்கிறான், விசேஷமாக கவனிக்கிறான். அவன் சொன்னான், நம்ம வம்சத்தை ஒழியாதபடி இருக்க என்ன முன்னாலே அனுப்பி என்ன உயர்த்தி இருக்கிறார். 45:7 சொல்கிறான், 45 பூமியில உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்கள் ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பிரைம் மினிஸ்டர் இருக்கார், நம்ம வம்சமே ஒழிந்து போகாதப்பா, நம்ம தப்பிதான் பெரிய பிரைம் மினிஸ்டர் உயர்த்தி வச்சிருக்கிறார். அது எந்த காலம்? பஞ்ச காலம். அவன் வித்து தின்னுட்டு இருக்கிறான். அல்லேலூயா. அந்த ஜனங்கள் எகிப்தியரும் கானானியரும் என்ன செஞ்சாங்க? பணம் கொண்டு தானியம் வாங்கினாங்க. பணம் இல்ல நிலத்தை வீணா ஆடு மாடுகளை வித்தாங்க. பணம் கொடுத்து வாங்கினாங்க, முடியல. ஆடு மாடுகளை வித்தாங்க, முடியல. நிலத்தை வித்துட்டு எங்களை அடிமையாக்கி கொண்டாங்க. விதை மட்டும் தாரேன், நீ விதைக்கணும், 5ல் 1 பங்கு எனக்கு தந்துடணும். 1 லட்சம் ரூபா வருமானம், நான் 20 தந்துரு, தருவீங்களா? அல்லேலூயா. நீ கவனிக்க வேண்டும். யோசேப்பு அப்படிப்பட்ட அந்த நாட்களில் பஞ்சத்திலே மெலிந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி வசனம் 28 சொல்கிறது, பஞ்சத்தினால மெலிந்து போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. பஞ்சத்தினால தேசம் மெலிந்து போய்விட்டது. வேதம் அப்படித்தான் சொல்கிறது. ஜனங்கள் மெலிந்து போன காலம் அது. அல்லேலூயா. பஞ்ச வாட்டி தேசம் மெலிந்து போன காலம். அப்படிப்பட்ட காலம். கவனிங்க, என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மறைமுடி அவனை காப்பேன். இங்க கவனிங்க, மேலே ஆவிக்குரிய வாழ்க்கையில தேசம் பஞ்சத்துல மெலிந்து கிடக்கிற வேலையில ஒண்ணுமையா கிடக்கிற இந்த செய்தி கேட்கலாம்.
யாக்கோப் எகிப்துல. அவனுக்கு வயசு என்னப்போ? பார்வோன் கேட்கிறான். பார்வோனத்துல அவன்கிட்ட கொண்டு வந்திருக்கும் போது அவனுக்கு வயசு 130 வருஷம். 47:9 130 வருஷம். அல்லேலூயா. 130 வயசுல மூச்சு அடைச்சு போகக்கூடிய வார்த்தை உயிர்த்தது. கதையாக சொல்றாங்க. அப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை உயர்த்தப்பட்டிருக்கும் போது, உன்னை உயர்த்தி வைக்கும் போது ரொம்ப சில பேர் லைட் எமோஷனல் ஆயிடுவாங்க. உலகத்திலே இருக்க மாட்டாங்க, மறந்துடுவாங்க. உன்னை உயர்த்திருக்கும் போது கைகால் தெரியாம ஆடாத. 46வது வசனத்துல வாசிக்கிறோம். 46ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக்கொண்டு புறப்பட்டு பெயர்செபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அல்லேலூயா. தன் தகப்பனுடைய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். ஒரு தடவை தேவனிடத்துல பலி செலுத்துற விஷயத்துல குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு இழப்பை கண்டான். கடந்த நாட்கள் எப்படியோ பலி செலுத்தி எப்படியோ இருக்கலாம். ஆனால் அவன் பலி செலுத்துற விஷயத்துல முதல்ல அது என்ன செய்யறதுமா? இஸ்ரவேல் தனக்குண்டான யாவையும் சேர்த்துக் கொண்டு புறப்பட்டு பெயர்செபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபை பயப்படாதே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். மீண்டும் கூட கர்த்தர் யாரோடு பேசுகிறார்? 1 முதல் 28ஆம் அதிகாரத்துல, அதுக்கப்புறம் 35ஆம் அதிகாரத்துல இங்க கூட மறுபடியும் தரிசனமாகி பேசுகிறார். பேசுகிற தேவன் தேவனிடத்தில் பலி செலுத்த வரும்போது தேவனோட பேசுவார். எப்படி வருகிறோம்? நன்றியுள்ள பாத்திரங்களாக வருகிறோமா? அவர் எப்படி வந்திருப்பான்? அந்த இடத்துல பலி செலுத்தினா நன்றியுள்ள இதயத்தோடு விட, என் வம்சமே ஒழிஞ்சு போயிருக்குமே, என் பிள்ளைய உயர்த்தி வைத்திருக்கிற, என் பூமியில் இந்த வம்சம் ஒழியாதபடி ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின தேவன் ஈசாக்கை தகப்பனுக்கு வாக்கு பண்ணினீரே, அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினீரப்பா. என் மகனே நீ உயர்த்தினீரே, வம்சம் ஒழியாதபடி ஆதரிக்கிறதுக்கு ஒரு பிள்ளையை வைத்திருக்கிறீரே, பெரிய ரட்சிப்பினால எங்களை உயிரோடு காக்கிறதற்கு என் பிள்ளையை வைத்திருக்கிறீரே. அப்படி பலி செலுத்தும் போது நன்றியுள்ள இதயத்தோட பலி செலுத்தலாம். அப்படி பலி செலுத்தும் போது, தேவனுக்கு பலி செலுத்தும் போது தேவன் மீண்டும் கூட உங்களுக்கு தரிசனம் ஆவார். இந்த லாக்டவுனுக்கு முன்னால், இந்த லாக்டவுனுக்கு பின்னால் பெரிய ஒரு சகாப்தம், ஒரு ரெக்கார்ட் ஆகிவிட்டு இருக்கிறது உலகத்துல. இதுக்கு முன்னால், இதுக்கு பின்னால் உலகளவு பெரிய மாற்றம். உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தர விரும்புகிறார். எப்படி வந்தோம், எப்படி போனோம்? வந்தோம், வருவதற்கு ஆசை. ஆனா எப்படி போகிறோம்? ஏனோ தானே வந்துட்டு போனோமா? அவனோ நீதிமானாக்கப்பட்டு போனான். எப்படி போகிறாய்? அவனுக்கு தான் கர்த்தர் வாக்கு பண்ணார், நான் உன்னோட எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் கண்களை மூடுவான். கவனிங்க, அவனுக்கு கர்த்தர் வாக்கு பண்றார், அங்கு பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். 70 பேரை கொண்டு போனத நீங்க 7வது வசனத்து 46ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இருந்து 27வது வசனம் வாசித்தா அங்க 70 பேருடைய குடும்பத்தினுடைய பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்துல இருந்து வாசித்தா
27 யோசேப்புக்கு எகிப்தில் பிறந்த குமாரன் 2 பேர். ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 7 பேர். 70 பேர். எத்தனை பேர்? 70 பேர். அதான் யாத்திராமம் 1:5 வாசிக்கிறோம். யாத்திராம புத்தகம் 1:5. யோசேப்பு அதற்கு முன்னமே எகிப்துக்கு போயிருந்தான். யாக்கோபின் கர்ப்பப்பிறப்பாகிய யாவரும் 70 பேர். கர்த்தரை வாக்கு பண்ணி உன்னை பெரிய ஜாதியாக உயர்த்துகிறேன். எப்படி சொல்கிறார்? அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அதான் அந்த 12ஆம் அதிகாரத்துல பெரிய 70 பேரை 6 லட்சம் புருஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? 12:37. இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷர்கள். பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷர்கள்னா மனைவி 12 லட்சம். 2 பிள்ளைகளை போட்டாலும் என்ன ஆச்சுது? இன்னும் 12 லட்சம். எத்தனை ஆச்சுது? கிட்டத்தட்ட 24 லட்சம் ஜனங்கள் கூட்டம். அன்னைக்கு 2 பிள்ளை இல்ல, டஜன் கணக்கில் சரித்திரம் சொல்லுது. 2 பிள்ளைகள் சராசரி போட்டாலே 24 லட்சம் ஜனம் ஒரு நாட்டையே உருவாக்கி இருக்கிறார் தேவன். ஜாதி யாக்கோபுக்கு வாக்கு பண்ணார், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இந்த லாக்டவுன்ல நெருக்கத்திலையும் பஞ்சத்திலையும் குறைவிலையும் இருந்தாலும் உங்களை ஆண்டவர் பேசுகிறார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். எப்படி வர வேண்டும் என்று ஆயத்தப்பட்டு வாருங்கள். 70 பேரை எத்தனை மாற்றிருக்கிறார்? 24 லட்சம் மாத்திருக்கிறார். எத்தனை மடங்கு உன்னை 1000 மடங்கு அவரை ஆசீர்வதிக்க முடியும்? எத்தனை மடங்கு ஆசீர்வதித்திருக்கிறார்? 1000 மடங்கு. 70க்கும் 6 லட்சத்துக்கும் பாருங்க, 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவர். அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு தான் வந்திருக்கிறோம் நம்ம. யாக்கோபுக்கு தேவன் எப்போது உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாங்க, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். 70 பேர் தான். சிறுபான்மையான ஒரு கூட்டம் எகிப்திலே, கோசேனிலே, ராமசேசிலே செழிப்பான வைத்திருக்க கூடிய இடம். 70 தேவன் லட்சமாக மாற்றலாம். அல்லேலூயா. 2 லட்சத்தை அல்லேலூயா 12 லட்சமாக உன்னை மாற்ற முடியும் தேவன். உனக்கு 2 லட்சமா இருந்தாலும் உன் கையில் இருக்கிறது 10 ரூபா துட்டாக இருக்கலாம். அல்லேலூயா. அதை 10 லட்சமாக மாற்ற முடியும். உன் கையில் இருக்கிறது 3 ரூபா 100 ரூபாக இருக்கலாம், 3 லட்சமாக இருக்கலாம். அல்லேலூயா. 10ஐ 100ஆக பெருகப்பட முடியும், 100ஐ 1000ஆக பெருகப்பட முடியும், 1000ஐ லட்சமாக பெருகப்பட முடியும், லட்சத்தை கோடியாக பெருக முடியும். வானத்து நட்சத்திரங்களை நீ எண்ணி பார்க்க முடியுமா? கடற்கரை மலைகளை நீ என்ன கூடுமா? இவ்வளவாக உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட சொல்லி அவனை ஆசீர்வதிக்கவில்லையா ஆபிரகாமை பார்த்து? அவை உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவர் அவர். ஆனால் பயப்பட வேண்டாம். நான் உன்னோடு கூட வருவேன் சொல்கிறார் யாக்கோபுக்கு. எப்போதும் தரிசனமாய் பேசுகிறார். இந்த லாக்டவுனுக்கு அப்புறமாக எப்படி நடக்கும், என்ன நடக்கும் பயப்பட வேண்டாம். உங்களோடு வருவார். ஆனால் நான் எப்படி ஆலயத்துக்கு வருவேன் என்று பார். யாக்கோபு சொல்றார், உன்னோடு கூட வருவேன், நீ பயப்படாத, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். உலகம் பயப்படுறது போல பயப்பட வேண்டாம். ஒரு நாட்கள்
ஒருவரும் திறக்கக்கூடாது புத்தகமாக தாவின் திறவுகளை உடையவர் உனக்கு உரைக்கிறது என்றால் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் கூட்ட மாட்டான். வெளிப்படுத்தின விசேஷம் 3:7-8 வாசிக்கிறோம். ஒருவனும் கூட்ட மாட்டான், ஒருவனும் கூட்ட முடியாது. அதனால பயப்படாதே, நான் உன்னை வருவேன். யாருக்கு சொல்லுகிறார்? யாக்கோபுக்கு சொல்லுகிறார். அதே வார்த்தையை உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். போ, ஏதாவது எமோஷன் ஆயிடக்கூடாது, போவோம் சொன்ன உடனே ஒன்று மகன், இரண்டாவது பிரைம் மினிஸ்டர் பார்க்க போறான் பஞ்ச காலத்துல. ஹல்லேலூயா. பெருமை வரல, என் மகன் பிரைம் மினிஸ்டர். ஹல்லேலூயா. என் மகன் எப்படிப்பட்டவன்? உயர்ந்ததுல இருக்கிறான், சரிதான். ஆனால் தேவனுக்கு செய்யக்கூடிய பலியை செய்யறான் பாருங்க. தன்னை உயர்த்தும் போது தாழ்த்த தெரியணும், அடக்கம் தெரியணும். அடக்கமாக இருக்கிறான், அடக்கமா போய் தேவனிடத்தில் பலி செலுத்துறான். தேவன் சுகம் தரும் போது, பலம் தரும் போது, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அடக்கம் தேவை. அடக்கம் தான் ஆரோக்கியமாக மாறுகிறது. அதனால ஆரோக்கியமான உபதேசம், சவுண்ட் டாக்டரின். முதலாவது அவன் ஆரோக்கியமான உபதேசத்தில் இல்ல. யாக்கோபு எங்கேயோ போய் பலிபீடம் போட்டு எங்கேயோ போறான். தேவன் செய்யக்கூடிய இடம், பலி செலுத்தக்கூடிய இடம் வேற. ஆரோக்கியமற்ற உபதேசத்தில் இருந்தான். ஆரோக்கியமற்ற உபதேசத்தில் வேற இடத்துல போய் பலி செலுத்தினான். கடந்த நாட்களில் ஏன் பிரச்சனையும் குடும்பத்தில்? நீ ஆரோக்கியமற்ற உபதேசத்தில் இருந்தாய். இப்போது ஆரோக்கியமான உபதேசத்தில் வருகிறான். யாக்கோபு ஆரோக்கியமாக தேவனுக்கு போய் பலி செலுத்த, தேவனுக்கு பலி எடுக்கிறான், தன்னை தாழ்த்துகிறான். எடுத்த உடனே முடிந்தது, உடனே வண்டியில ஏறி போ. இதான் நம்ம என்ன உடனே பிரைம் மினிஸ்டர் அனுப்பின கார் சாதாரணம் இல்ல, மெர்சடிஸ் கார். பெரிய கெத்து வந்துடணும். தகப்பனுக்கு கெத்து வரல, முதல்ல தேவன் மேல வச்சுக்க பற்றுதான் கெத்து. அவனுக்கு மெர்சடிஸ் கார், ஸ்கோடா, நீ என்னென்ன கார்லாம் இருக்குது, லென்சர், பிரைம் மினிஸ்டர் வச்சிருக்கான். தகப்பனுக்கு வண்டி வச்சிருக்கான். அவனுக்கு பெருமை வரட்டினாலும் அவன் சகோதரன் பெருமையை ஏத்திப்பான். பிள்ளைகள் அவ்வளவு நேரம் இருந்து பெருமையை ஏத்திருப்பான். அப்பாவுக்கு தலையில அவ்வளவு பெரிய ஐஸ் கட்டி வச்சிருப்பான். உனக்கு பெருமை வரட்டாலும் கூட இருக்கிற அவ்வளவு பெருமையே உனக்கு கீழே தள்ளிடுவான். எப்பா இல்லப்பா, பெருமையிலே அவனுக்கு இந்தியா போயிருக்கணும். ஒருத்தர் சொன்னா அவ்வளவு நேரம் சேர்ந்து சொல்லலாம். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்றான். அப்ப எவ்வளவு புகழ் உச்சியில் அவன் பேசணும் இல்லையா? தனக்கென அவனுக்கு வந்திருக்கணுமே. அடக்கம் தேவை. அடக்கத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி பலி செலுத்துகிறார். அங்கேதான் தேவன் தரிசனமாகி யாக்கோபை யாக்கோபை கூப்பிட்டு அவன் இதோ அடியேன் என்கிறான். நான் உன்னோடு வருவேன் சொல்கிறார். இந்த லாக்டவுனுக்கு அப்புறமாக நீ உன்னோடு கூட அவன் வர முடியும். உன் காரியங்களை வாய்க்க செய்ய முடியும், உன்னை உயர்த்த முடியும், உங்கள் சிந்தைக்கு எட்டாத காரியத்தை செய்ய முடியும். 70 பல லட்சங்களாக மாற்றின தேவன். அல்லேலூயா. இப்பெல்லாம் லட்சத்துக்கு மதிப்பு இல்லை, இப்பெல்லாம் கோடி ஆயிடுச்சு. உன் கையில் இருக்கிற லட்சத்தை கோடியாக மாற்றுகிற தேவன். அந்த காலம் உனக்கு தேவை. அல்லேலூயா. நாட்கள்ல 10,000க்கு குடும்பம் நடத்திக்கிறது. ஒரு நாட்கள்ல சொல்ல கணக்கின்படி ஒரு குடும்பத்தை நடத்த 1 லட்சம் ரூபாய் வேணும்னா
ஒரு குடும்பத்தினர் அதை தேவன் சந்தித்து தர முடியும் அல்லவர், மாற்ற முடியும். காலங்களை தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறவர், ஐஸ்வர்யத்தை தேவன் தருகிற தேவன். அவர் ஐஸ்வர்ய சம்பனர். அவன் பயப்பட வேண்டாம். அவர் உன்னோடு கூட இருக்கிறாரா, நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொல்கிறார். அதற்கு தேவை தன்னை தாழ்த்த வேண்டும். அடக்கத்தோடு உயர்த்தும் போது தன்னை தாழ்த்த தெரியும். உயர்த்தும் போது உயர போகும்போதுதான் காத்திருக்காரு. எவ்வளவு போறமோ, என் பிள்ளை பிரைம் மினிஸ்டர், அவனை கத்த உயர்த்தி இருக்கிறார். அதாவது யாக்கோபுடைய வேர் பற்றி பூத்து காய்த்து இந்த பூமியிலே பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். இந்த நாட்கள் உலகம் முழுவதும் யாக்கோபின் வேர் பற்றி இயேசு கிறிஸ்துவை கொண்ட தீர்க்க தரிசனம் பூத்து காய்த்து பூமியை பல நாள் நிரப்பியிருக்கிறது, நிறைவேறியிருக்கிறது. பெரிய ஜாதியாக்கிற தேவன், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, ஆவிக்குரிய திருச்சபையே, இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனமே, இன்று கூட தேவ சமூகத்தில் எப்படி வந்தேன் போனேன் இல்லாம எதை கொண்டு போகிறேன், நீதிமானாக்கப்பட்டு போகிறாயா, அதை பார்ப்போம். அவன் நீதிமானாக்கப்பட்டு போகிறான். யாக்கோபு நீதிமானாக்கப்பட்டு போகிறான். தேவன் அவனுக்கு வாக்கு தத்தத்தை சொல்லி நான் கூட இருப்பேன்னு சொல்லி அவனை நடத்துகிறார். உயர்த்தும் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தாவீது வீழ்ச்சி ஒன்றே ஒன்று இடத்துல மாத்திரம் தான் சொல்லுங்க. தாவீதுடைய இது உயர்த்தும் போது தேவனுடைய பிரமாணத்தை பார்க்க வேண்டும், ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் கூடியவருமே பரிசுத்தாவினை கர்ப்பவதியாகி குழந்தை பெற்றெடுத்த உடனே எமோஷன் ஆகிடுறாங்க. முதல்ல போய் தேவனுக்கு செய்யக்கூடிய ஆலயத்துல போய் என்ன செய்யறாங்க, ஆலயத்துக்கு பலி செலுத்துறதுதான் போறாங்க. அதான் வேதத்தினுடைய பிரமாணம். எமோஷன் ஆகலையா மரியாள் தன்னுடைய சுத்திகரிப்பு நாட்கள் முடிந்துட்டு விருத்த சேதனம் பண்ணியாச்சு. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 40 நாள் முடிஞ்சிச்சு. சுத்திகரிப்பு நாளின்படி லேவியர் 12 3 நாளின்படி எல்லாம் முடிஞ்சு 33 நாள் பிளஸ் 8 விருத்த சேதனம் எல்லாம் முடிந்து எங்க போகிறார், ஆலயத்துக்கு போறார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முதல் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்னப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கு என்று ஒப்புக் கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்பிராவாயாக 2 பிராக்குஞ்சுகளாக பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். பெற்றுட்ட தங்க பிள்ளை கிடைக்கக்கூடாத செல்லும். அல்லேலூயா. தேவனே எனக்கு பேசி தந்தவர் வாங்கிட்டு அப்படியே போல ஆலயத்துக்கு வந்தார், பலி செலுத்த வந்தார். பிரமாணத்தின்படி வந்தவருக்கு தான் தீர்க்கதரிசியே பரிசுத்தாவினவர் சிமியோன் மேல, எருசலேமிலே காத்திருந்த சிமியோன் மேல பரிசுத்தானவர் இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடையார் என்று சொல்லி பரிசுத்தாவிற்கு அறிவிக்கப்படுகிறது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே, எப்போது உனக்கு ஒரு பெரிய ஆவியின் ஏவுதல் வருதுன்னு சொன்னான், 2 இணையா சந்திக்கணுங்க. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல தாழ்த்தி உற்சாகமாக மனப்பூர்வமாக அடக்கத்தோடு விட பலி செலுத்த வரும்போது பரிசுத்தாவியை ஏவுகிறார். ஆவியானவர் ஏவி சிமியோனை கொண்டு வந்து அத்தனை தீர்க்க தரிசனத்தையும் சொல்லுகிறார். அந்த பிள்ளை மேல இருக்கிற அத்தனை தீர்க்க தரிசனம் இங்க கவனிங்க.
கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் எப்படி பலி செலுத்த வருவீர்கள்? சரியான விதத்தில் நீங்கள் தாழ்த்தி பலி செலுத்தினால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட ஏவி எல்லா ரகசியத்தையும் பேசுவார். உங்களை குறித்து பேசுவார், பிள்ளையை குறித்து பேசுவார், வரக்கூடிய காரியங்களை குறித்து பேசினார். மரியாதைக்கு பேசினார், உன் ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவி போவோம். இயேசுவை குறித்து பேசினார். இவர் யார் என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். சிமியோனை ஆசீர்வதித்து அவருடைய தாயாக மரியாதை நோக்கி, இதோ அநேகருடைய இருதயங்களின் சிந்தையை வெளிப்படுத்தத்தக்கதாக இஸ்ரவேல் அணைகள் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிற ரோதமான பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டார். நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் யாரு? ஒரு ஜாதிக்கு பிரகாசிக்கிற ஒளி, இஸ்ரவேலுக்கு மகிமை, தேவ ஜனங்களுக்கு ஆயத்தம் பண்ணின இரட்சணியத்தை கண்டது என்று சொல்றார். அல்லேலூயா. அவர் சொல்லும் போது மரியாதை சொல்றார், உடைய இரட்சணியத்தை கண்டது. இவர் யார்? இந்த பிள்ளை இரட்சணியம். இந்த பிள்ளையா ரட்சிக்கிறவர். இரட்சணியம், ரட்சணியம். எங்க ஊர்ல ரட்சணியபுரம் ஒரு ரட்சணியபுரம் இடத்து பேர். பழைய காலையில் ஒரு ஊர் ரட்சணியபுரம். நான் ரட்சிப்பை பெற்றதுக்கு அப்புறம் தான் ரட்சணியபுரத்துக்கு அர்த்தமே தெரியும். அல்லது ரட்சணியபுரம் அர்த்தம் தெரியாது. அருமையான பெயர் ரட்சணியபுரம். ரட்சணியம், ரட்சிப்புங்கிற வார்த்தை அவ்வளவு அர்த்தமான வார்த்தை. அல்லேலூயா. ரட்சிப்பு. அவரால் தான் அவன் கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டாங்க. ரட்சணியம் எப்படி இவருக்கு எல்லாம் வெளிப்பட்டு பரிசுத்த ஆவி எப்போ ஆலயத்தில் ஏறி பேசுவார்? எமோஷனாக வந்துட்டு பெருமையோட தாழ்த்தாம தன்னை உயர்த்திட்டு கருத்தாக உற்சாகத்தோட மனப்பூர்வமாக அடக்கத்தோட கர்த்தரை வந்து பலி செலுத்தணும். மரியாதை அப்படி வந்து பலி செலுத்திருக்கிறார். ஏதோ பெற்றுட்ட முடிஞ்சது அப்படி அல்ல. சில பேருக்கு ஆலயத்தில் வந்துட்டா ஏதோ கடமைக்கு வந்துட்டு போகணும். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணும். அதான் என்ன? எதை பெற்றுக் கொண்டு போகிறாய்? வந்தேன் போனேன் அல்ல, ஆயத்தால் நீர்மாக்கப்பட்டு போகிறான். யாக்கோபு தேவனுக்கு பலி செலுத்தி தேவனுக்கு வாக்கு பண்ணி போயிட்டு போகிறான். நம்மளோட இருப்பேன் என்று பெற்றுக் கொண்டு போகிறான். மரியாதை ஆலயத்துக்கு வந்து எப்படி தீர்க்கமான வார்த்தையை பெற்றுக் கொண்டு போகிறான். பரிசுத்தவான் ஏறி பேசுகிறார். ஒரு ஊழியக்கான வார்த்தை இருந்து எப்போது ஏறி வார்த்தைகள் உனக்கு வெளிப்படுகிறது? உனக்கு எப்போது தீர்க்க தரிசனம் வெளிப்படும்? எனக்கு தீர்க்க தரிசனம் வேணும் சொல்லி அழைய வேண்டாம். எங்க போய் நீ சரியானபடி மனப்பூர்வமாக தாழ்த்தி உற்சாகமாக நீ பலியை செலுத்தி அடக்கத்தோடு விட தாழ்த்தி செலுத்தும் போது பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தீர்க்கமா பேசுவார். ஆவியானவர் ஏறி பேச வைப்பார். நீ பலனடைந்த வார்த்தையிலே வாக்குத்தத்தத்தை பெற்று பலனடைந்து நீ போக முடியும். ஆலயத்தை விட்டு ஆலயத்தில் வந்த ஒரு பலனா போகணும். கூலி குறுகி போக முடியுதல்ல. உன் ஆவியில ஆத்மால சரீரத்துல விடுதலையை பெற்று உற்சாகத்தோடு போகணும். அசதியா போகக்கூடாது. அல்லேலூயா. கடந்த நாட்கள் எப்படியோ வந்தோம் போனோம் அப்படி இல்லை. அன்னாள் அவருடைய சக்கரத்துக்கு 10 விழா நடந்துச்சு. இவன் ஒரு பிள்ளை இல்ல, ஒருத்தரை கொன்னா. அதே போல கர்த்தர் ஒரு குமாரனை கொடுத்தார் சாமுவேல. மீண்டும் கூட ஆசாரிட்ட வந்து நிக்கிற அந்த ஸ்திரீ நான் தான் என்று நிற்கிறார். மீண்டும் பலி செலுத்த வந்தால்
தான் இன்னும் 5 பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். 1 சாமுவேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம், நான் தான் என்று சொல்கிறார். அடுத்து வாசிக்கலாமா? 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26. அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே மண்டையில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல். மீண்டும் ஆலயத்துக்கு வந்தால் வெள்ளையை வாங்கிட்டு அப்படியே போல ஆலயத்துக்கு வந்து அந்த ஸ்திரீ நான் தான் தன்னை தாழ்த்துகிறார். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்திலே கேட்ட விண்ணப்பத்தை எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்குள்ளே கேட்டபடினால் அவன் உயிரோடு இருக்கும் நாளும் அவருக்கே கர்த்தருக்கே கொடுக்கிறேன் என்றான். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். தாய் தகப்பன் எப்படி பணியும் இருக்குதோ அப்பதான் பிள்ளைகள் பணி. அதனால சாமுவேல் தீர்க்கதரிசியாக்கி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய உயர்வை கர்த்தர் வச்சார். இது யாருடைய தாழ்மை சொன்னா அண்ணாளுடைய தாழ்மை. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. வசனம் இருக்குது எசேக்கியேல்ல. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. பழமொழிங்கிறது நிறைவேறிச்சு. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் அந்த பழமொழி இருக்கிறது. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. இருக்குதா இல்லையா? வாசிக்கலாம். எங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல நான் வாசிக்க முடிகிறது. எடுத்து வாசிக்கிறதுக்கு நேரம் என்ன? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. அது பழமொழி நிறைவேறுகிறது. தாய் தகப்பன் ரொம்ப மிக முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஜீவியத்துல அண்ணாளுடைய தாழ்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறார். ஆலயத்துக்கு முன்னால வந்தேன், அதுக்கு முன்னாடி கவனிங்க, பிள்ளையை பெருக்கும்பாக எத்தனையோ ஆலயத்துக்கு வந்துட்டு போறா. கர்த்தரே கற்பத்தை அடர்த்து சென்றா. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து இரத்தை ஊற்றி செலுத்தார். ஒரு அடக்கம். அவன் அங்க இருந்து தோன்றதான் அந்த அடக்கம் அவனுக்கு அடக்கத்தோடு கூட பெற்றுக்கொண்டா. பெற்றுட்டேன்னு சொல்லிட்டு பெருமை வரல. அவன் சக்கரத்துக்கிட்ட போய் அதுக்கு அவன்கிட்ட போய் பெருமை பாராட்டி காமிக்கல. அவன் யாருக்கு இணையா காமிச்சிருக்கணும்? நீ என்ன நிந்தித்திய வெளினாலே இந்த பார் நான் பெற்றுட்டேன்னு சொல்லி அவருக்கு சவால் விடல. இன்னைக்கு இல்ல ஸ்திரீகள் அப்படி சவால் விட்டு இருக்கலாம். சவால் விட்டாளா? நீ என்ன அவமதித்தியே, நிந்தித்தாயே. என்னை கர்த்தர் நடத்தார், கர்த்தர் திறந்தார், கர்த்தருக்கே கொடுப்பன்னு சொல்லி வந்தார். யாருமே நீ போட்டி போட்டாளா? அனந்தியா பேசினாளா? கர்த்தருக்கும் அவளுக்கும் தான் சம்பந்தம். இது லாக்டவுன்ல கர்த்தருக்கும் உங்களுக்கும் தான் சம்பந்தம். யாரையும் வகையாக என்ன வேண்டாம். உனக்கும் கர்த்தருக்கு தான் உறவு. எல்லா கசப்புகளை மாற்றுவோம். கசப்பெல்லாம் எடுத்துட்டு கர்த்தருக்கு உனக்கு ஒரு உறவை பலப்படுத்தி கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் பழி செலுத்த வருவோம். அல்லேலூயா. அப்படி பழி செலுத்த பெருமை இல்லாமல் தாழ்த்தி வந்தார். தாழ்த்தி வந்து தன் பிள்ளையை ஒப்புக் கொடுத்தார். அங்கேதான் ஆசிரியரை கொண்டு தேவன் சொல்கிறார், 7 எல்கானை பார்த்து 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 7 எல்கானையும் அவன் மனைவியாகிய ஆசீர்வதித்து இந்த ஸ்திரீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தருக்கு அவனாலே சந்தானம் கட்டளையிடுவார் என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னானை கடாட்சித்தார். கர்த்தர் அவர் கற்பனைக்கு 3 குமாரர்கள் 2 குமாரர்களையும் பெற்றோர். சாமுவேல் விளையாண்டால் கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். அவன் போக மீதி 5 பிள்ளையை கொடுத்திருக்கார். கர்த்தரிடத்துல கொடுக்கிறதுல
தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறார். ஒன்றுமில்லை என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் எப்படி வருவேன் என்று சொல்லி பார்ப்போம். மீண்டும் கூட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நிற்க வேண்டும். உங்களை கர்த்தர் மீண்டும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு புதிய மாற்றத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்க ஒன்று தீர்க்கமாக ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் திரும்ப ஆலயத்துக்கு வருவீர்கள். ஆனால் பெரிய ஒரு மாற்றம் உண்டு. உங்கள் ஆவியில, ஆத்மான, சரீரத்தில், ஊழியத்தில் எல்லாத்திலையும் மாற்றம். தன்னை உயர்த்தும் போது எமோஷன் ஆயிர வேண்டாம். வேத பிரமாணத்தை பார்ப்போம். தாவீது தன்னை உயர்த்தினான்னு கேள்விப்பட்டுட்டு வேத பிரமாணத்தை பார்க்கல. அதனாலதான் அவனுக்கு வீழ்ச்சி. ஒரே ஒரு இடத்துல தான் வீழ்ச்சி. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, படிக்க வேண்டாம். தன்னை உயர்த்தினார் என்று கேள்விப்பட்ட அவன் என்ன செய்யணும்? வேத பிரமாணத்தை கொண்டு வர சொல்லி அதை பார்க்கணும். அவன் அநேக மறுமணியாட்டிகளை கொண்டான். வேதம் அப்படித்தான். அதனாலதான் அவனுடைய வீழ்ச்சி. வேதம் 1 ராஜாக்கள் 15:5 சொல்றார், ஒன்று தவிர உனக்கு வீழ்ச்சி கிடையாது. இல்லையா? எதிலுமே அவன் வீழல. ஒன்றே ஒரு இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அவனை சுட்டி காண்பிக்கிறார். ஒரே ஒரு இடத்துல விழுந்தான். ராஜாக்களின் புத்தகத்துல நான் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 15:5 தாவீது எத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தார். Except in the matter of Uriah. ஒன்று தவிர. அவ்வளவு பெரிய பரிசுத்தமான வேதம் அவனை சொல்லுகிறது. ஏன் அவனுடைய இதிலே வீழ்ச்சி என்று சொன்னால் 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்த போது தன்னை உயர்த்திட்டார். கண்டறிந்ததுக்கப்புறம் அவன் எப்ரோனிலே வந்து பின்பு எருசலேமில் இன்னும் அதிக மறுமணியாட்டிகளை ஸ்திரீகளையும் கொண்டான். இன்னும் அதிக குமாரன் தாவீதுக்கு பிறந்தார். எல்லாம் சேர்ந்தான் தாவீதுக்கு. உடன்படிக்கைப்பட்டிய தேடி கண்டுபிடித்தான். சவுல் தேடாத போயிட்டான். தாவீதை குறித்து அநேக விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்றிலே அவன் வீழ்ந்து காரணம் தன் உயர்த்தும் போது தன் பலம் என்ன, தன் பலவீனம் என்கிறதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தன்னை உயர்த்தும் போது ஏன் சில குணமாக்கப்படக்கூடிய அனுபவம் வருகிறது? தன்னை உயர்த்தும் போது என்ன வேதம் சொல்கிறது? உபாகம புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம், ராஜாவான எப்படி இருக்கணும்? அவன் இருதயம் பின்வாங்கி போகாத அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். தன்னை உயர்த்தும் போது அநேக ஸ்திரீகளை கொண்டான். இதான் தாவீது செய்த ஒரே ஒரு பலன். அந்த வீழ்ச்சி தான் அவனுக்கு சாதாரணமா போயிட்டு. உரியாவை யுத்தத்துக்கு அனுப்பிட்டு மனைவி பத்சேபாவோட உறவு கொள்வதற்கு ஏன் ஒரு குழை விபச்சாரம் நடந்தது? ஏன்? எதற்காக நடந்தது? முதல்ல உடனே எந்த ஒரு சடுதியும் நடக்காது. ஞாபகம், எந்த ஒரு சமமும் சடுதியும் நடக்காது. நன்மன் சரி தீமன் சரி ஏற்கனவே புற ஓடி இருக்கும். காலையில எழுந்து பார்த்தா சாலையில விழுந்து கிடக்குது ஆலமரம், விழுதும் அதுவாக இருக்குது ஆலமரம். ராத்திரி பார்த்தா ஆனா காலையில பார்த்தா சாலையில விழுந்து கிடக்குது. ஏன்? ஏற்கனவே புற ஓடி இருக்கு. ஏற்கனவே அவனுக்கு அநேக ஸ்திரீகளை, இது ஒரு சாதாரணமான ஒரு ஸ்திரீ எடுத்துக்கிட்டான். ராஜாவாகி வேத பிரமாணத்தை கவனிக்க சொல்லி இருக்கிறார். நீ உயர்த்தும் போது மிக மிக முக்கியம் வேதம். உயர்த்தின உடனே ஆலயத்துக்கு வந்து எமோஷன் ஆயிடக்கூடாது. வேத வசனத்தை நிறைவேற்றணும். மரியாள் அவருடைய கொம்பு உயர்த்தப்பட்டது. அன்னால் அவருடைய கொம்பு உயர்த்தப்பட்டது. கொம்பு
அவை கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நாம் எப்படி பலி செலுத்துகிறது ரொம்ப முக்கியம். தேவனுடைய சமூகத்துல நாம் கடந்து வருவோமா? இந்த நாட்களை கூட தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். கர்த்தருடைய சமூகத்துல அர்ப்பணிப்புமாக இந்த உபவாச நாளிலே கர்த்தரை கூட பேசியிருக்கிறோம். Thank you, Jesus. கர்த்தருடைய ஆவியோட பேசுகிறேன். நான் உன்னோடு விட வருவேன், நீ போ. முதலாவது யாக்கோபு போ என்று சொல்லும்போது தெய்வத்தை மறந்தவனாக போகிறானே. நாங்கள் கடந்த நாட்களை, கடந்த வருஷங்களை ஏதோ தெய்வத்தை மறந்துதான் வந்து ஆராதித்தோம். இந்த நாட்களை மீண்டும் கூட யாக்கோபு உயிர்ப்பிக்கப்பட்டான். இந்த லாக்டவுன்ல வேத வார்த்தை கேட்டு நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள். திரும்ப ஒரு ஆசீர்வாதம் பெறுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பட போகிறார். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். கர்த்தர் உன்னை உயர்த்தையே விரும்புகிறார், உன்னை தாழ்த்த விரும்பலவர். உன்னுடைய பெரிய ஜாதியாக என்று சொல்கிறார். ரபாலாசா காவினாமா பிகல்வாராசா திகானாமா பிகல்வாராசா Bigasmadi kawana sadinama Bigara kara dinama Bigasmadi Bigara Olgei seyyum ஆவி யானவரே பரிசுத்த மானவரே சேர்ந்து ஆளுகை செய்யும் ஆவி யானவரே பலியாய் தந்தே பரிசுத்த மானவரே ஆவி யானவரே என்னாற்றலானவரே ஆவி யானவரே நினைவெல்லாம் உமதாக பேச்செல்லாம் உமதாக நினைவெல்லாம் உமதாக என் பேச்செல்லாம் உமதாக நாள் முழுக்க வழி நடந்த நாள் முழுக்க வழி நடந்த விருப்ப செயல்படுத்து விருப்ப செயல்படுத்து ஆளுகை செய்யும் ஆவி
உடைய
Yes, உம்மை Lord. ஆராதிக்க தேவன் இந்த நாளிலே எங்களை மாற்றியதற்காக, உயிர்ப்பித்ததற்காக ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். தொடர்ந்து உபவாசத்தோடு இந்த நாளிலே தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையோடு கிட்டி சேருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.